மணிகண்டன், இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு ஆப்பிரிக்க நாடு. இது வந்து கிட்டத்தட்ட 3ஆம் நூற்றாண்டிலேயே வந்து ஒரு சாம்ராஜ்யம்லாம் ஆரம்பிச்சு ஒன் ஆஃப் த பிக் பவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வல்லரசா இருந்திருக்கு. நீங்க சொல்ற இந்த ஆப்பிரிக்க நாடு எத்தியோப்பியா. எத்தியோப்பியா ஆப்பிரிக்காவில் பல சிறப்புகளை கொண்ட நாடு அப்படின்னு சொல்லலாம். இந்த எத்தியோப்பியாவை பொறுத்த வரைக்கும் இது காலனி ஆதிக்கத்தால் பாதிக்கப்படாத ஒரு நாடுன்னு கூட சொல்லலாம். இது எங்க இருக்கு, எப்போ தோன்றுச்சு அப்படிங்கிற விவரங்கள்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த எத்தியோப்பியா அப்படிங்கிற நாடு எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். எத்தியோப்பியாவை பொறுத்த வரைக்கும் இது ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடு. ஹார்ன் ஆஃப் ஆப்பிரிக்கான்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாடு தான் இந்த எத்தியோப்பியா. எத்தியோப்பியா முற்றிலும் நிலத்தால் சூழப்பட்ட நாடு. பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூடான் இருக்கு, புதுசா உருவான தெற்கு சூடான், கென்யா, ஜிபவுட்டி, சோமாலியா, எரித்ரியா போன்ற பல நாடுகள் இந்த எத்தியோப்பியாவை சுற்றி அமைஞ்சிருக்கு. இந்த நாட்டோட தலைநகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஸ் அபாபா தான் இந்த நாட்டோட தலைநகரம். ஆமா, கிட்டத்தட்ட 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அபிசீனியா அப்படின்னு அழைக்கப்பட்ட இந்த நாட்டை பத்தின கூடுதல் தகவல்களை இனி நாம தெரிஞ்சுக்கலாம். மிக பழமையான ஆப்பிரிக்க நாடு என்ற பெருமையை பெற்றது எத்தியோப்பியா. 2ஆம் நூற்றாண்டிலிருந்து பல்வேறு முடியாட்சியின் கீழ் இருந்து வந்துள்ளது. 1889ஆம் ஆண்டில் 2ஆம் மெனலெக்கின் ஆட்சி காலத்தில் எத்தியோப்பியாவின் தலைநகராக அடிஸ் அபாபா அறிவிக்கப்பட்டது. அந்த ஆண்டிலேயே இத்தாலி எத்தியோப்பியா மீது படையெடுத்தது. 1896இல் இத்தாலியை தோற்கடித்து மீண்டும் மன்னராட்சியின் கீழ் வந்தது இந்த நாடு. பின்னர் 1936இல் மீண்டும் இத்தாலி எத்தியோப்பியாவை ஆக்கிரமித்தது. 1941ஆம் ஆண்டில் காமன்வெல்த் மற்றும் பிரிட்டன் படைகள் ஒத்துழைப்போடு இத்தாலியிடமிருந்து விடுதலை பெற்று மீண்டும் மன்னர் ஹெய்லி செலாசியின் ஆட்சியின் கீழ் வந்தது. இந்த 5 ஆண்டுகளை தவிர பெரும்பாலும் சுதந்திர நாடாகவே இருந்து வந்துள்ளது எத்தியோப்பியா. 11 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ள இந்த நாட்டின் மொத்த மக்கள் தொகை 9,39 லட்சம். பல்வேறு இனக்குழுக்கள் வாழ்ந்து வரும் இந்நாடே ஆப்பிரிக்க பிராந்தியத்தில் முதலில் கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றிய நாடாகும். கிறிஸ்தவத்திற்கு அடுத்தபடியாக இஸ்லாம் மதமும் இங்கு பெரும்பாலான மக்களால் பின்பற்றப்படுகிறது. எண்ணெய் வளத்தை கொண்டிராத ஆப்பிரிக்க நாடு எத்தியோப்பியா. காஃபி, எண்ணெய் வித்துக்கள், கரும்பு போன்றவற்றின் ஏற்றுமதி நாட்டின் வருமானத்தில் மிக முக்கிய பங்காற்றுகின்றன. உள்நாட்டு உற்பத்தியின் அடிப்படையில் உலகில் 81வது இடத்தில் உள்ளது. இங்கு ஒரு தனிநபரின் ஆண்டு வருமானம் 32,000 ரூபாயாக உள்ளது. இந்த நாட்டின் நாணயம் பிர். ஒரு எத்தியோப்பியன் பிர் 3.3 இந்திய ரூபாய்க்கு சமம். 6ஆம் நூற்றாண்டிலேயே எத்தியோப்பியா மற்றும் இந்தியா இடையே வர்த்தக ரீதியிலான உறவுகள் இருந்துள்ளன. பட்டு, தங்கம், தந்தம் போன்றவை எத்தியோப்பியாவிற்கு இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கின்றன. வர்த்தகத்தின் பொருட்டு 19ஆம் நூற்றாண்டில் இந்திய வம்சாவளியினர் அங்கு குடியேறியும் உள்ளனர். எத்தியோப்பியா பல சர்வதேச விஷயங்களில் இந்தியாவுடன் ஒத்த கருத்துக்களை கொண்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் இந்தியா நிரந்தர உறுப்பினராக தனது ஆதரவை தெரிவித்துள்ளது எத்தியோப்பியா. மணிகண்டன், அதாவது இந்த நாட்டை பாத்தீங்கன்னா நைல் நதியோட ஆரிஜினே இந்த நாடு தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா பெரிய அளவுல வறட்சி, அப்புறம் பஞ்சம், இது மாதிரிலாம் தலைவிரிச்சு ஆடுது. அந்த நிலைமையில வந்து பல கோடி மக்கள் வந்து உயிரிழந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த நைல் நதியோட முழு உற்பத்தி இடமும் இது கிடையாது. அதனுடைய ஒரு கிளை நதி தான் இங்கேருந்து போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாடு வந்து இன்னும் பல போர்களெல்லாம் சிக்கியிருக்காங்க. மிக முக்கியமாக இதனுடைய அண்டை நாடான எரித்ரியா கூட இந்த நாடு அடிக்கடி போர் புரிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெட் டெரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான வன்முறை பிரச்சாரத்துக்கும் இந்த நாடு ஆளாயிருக்கு. ஆயிரத்து 1974ஆம் ஆண்டு தொடங்கி பல பரிமாணங்களை எடுத்த எத்தியோப்பிய புரட்சியை தொடர்ந்து 1991ஆம் ஆண்டு அரசு வெளியேற்றப்பட்டது. இதில் சுமார் 14 லட்சம் மக்கள் கொல்லப்பட்டனர். முடியாட்சியை முடிவுக்கு கொண்டு வந்ததாக கூறப்படும் புரட்சியில் ஹெய்லி செலாசிசி அரச குடும்பம் சிதறுண்டு போனது. இதில் சதித்திட்டம் தீட்டிய ராணுவ அதிகாரி தரப்பும் எதிர்த்தரப்பும் மோதிக்கொண்டது ரெட் டெரர் என அறியப்படுகிறது. இதுவே நவீன கெரில்லா போராக கருதப்படுகிறது. இந்த சமயத்தில் சோமாலியா படையெடுப்பும் சேர்ந்து கொள்ள நெருக்கடி முற்றியது. அப்போதைய சோவியத்தும் கியூபாவும் போரில் ஆதரவு அளிக்க எத்தியோப்பியா ராணுவம் சோமாலியாவை வீழ்த்தியது. இதில் சுமார் 5 லட்சம் மக்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என கணக்கிடப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளின் அரசாட்சிகளின் போதும் காலனி ஆதிக்கத்தின் போதும் எல்லைகள் சரியாக வரையறுக்கப்படவில்லை என்று கூறப்படும் நிலையில் இது போன்ற அரசியல் குழப்பங்களுக்கு அது வித்திட்டதாக சொல்லப்படுகிறது. செங்கடலில் உரிமை இல்லா நிலையில் எத்தியோப்பியா தன்னிடமிருந்து பிரிந்து சென்ற எரிட்ரியா உள்ளிட்ட நாடுகளின் உதவியிலேயே கப்பல் போக்குவரத்து, வர்த்தகம் உள்ளிட்டவற்றை மேற்கொள்ள வேண்டி இருப்பதால் பல சமயங்களில் அது மோதலில் முடிவதாக தெரிகிறது. எத்தியோப்பியா, எரிட்ரியா, சோமாலியா ஆகிய நாடுகளுக்கு இடையே எல்லை பிரச்சனைகள், ஒகேடன் போர் என பல மோதல்கள் தொடர்ந்து கொண்டே வருகின்றன.
ராஜ், இந்த எத்தியோப்பியா மிக பழமையான நாடுகளில் ஒன்று அப்படின்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி கிறிஸ்துவ மதம் பரவின நாடுகளில் ஒரு முதன்மையான நாடுகளில் இதுவும் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் மதம் சார்ந்த பண்பாட்டு விழுமியங்களுக்கு பெயர் பெற்ற நாடு இந்த எத்தியோப்பியா. ராஜ், ஆமா, பழங்கால நாடு அப்படின்னும் போதே பழங்குடிகள் அங்க நிறைய இருப்பாங்க மணிகண்டன். அந்த வகையில பாத்தீங்கன்னா 80க்கும் மேற்பட்ட பழங்குடிகள் வசிக்கிற இந்த எத்தியோப்பியாவை பத்தின கூடுதல் சிறப்புகள் நிறைய இருக்கு. அதை பார்க்கலாம். கிபி 1ஆம் நூற்றாண்டிலேயே கிறிஸ்துவம் தழைத்த நாடு எத்தியோப்பியா. இதற்கான குறிப்புகள் பைபிளின் முதலாம் ஏற்பாட்டில் இருக்கின்றன. கிபி 341 கிறிஸ்துவம் தேசிய மதமாக அறிவிக்கப்பட்டது. 7ஆம் நூற்றாண்டுகளில் ஆப்பிரிக்க நாடுகளில் இஸ்லாமியர்கள் ஆட்சியை கைப்பற்றிய சமயத்தில் அனைத்து இடங்களிலும் இஸ்லாம் பரவியது. இந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றிய ஒரே ஆப்பிரிக்க நாடு எத்தியோப்பியா. இன்றளவும் தி ஆர்க் ஆஃப் கோவினன்ட் எனப்படும் உடன்படிக்கை பெட்டி ஆக்சம் தேவாலயத்தில் பாதுகாக்கப்பட்டு வருவதாக நம்பப்படுகிறது. எத்தியோப்பியாவின் கிறிஸ்தவ பரவலை உணர்த்தும் வகையில் அமைந்துள்ளது லாலிபெல்லா நகர். இந்த நகரின் வடிவமைப்புகளில் ஜெருசலேமின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. பெயர்கள் மற்றும் கட்டிடக்கலைகள் ஜெருசலேம் போன்றே அமைக்கப்பட்டுள்ளன. இங்கு பாயும் நதிக்கு கூட ஜார்டன் நதி என பெயரிடப்பட்டுள்ளது. பாறைகளை குடைந்து வடிவமைக்கப்படும் கட்டிடக்கலைக்கு பெயர் போனது இந்த நகரம். இதைப்போல எத்தியோப்பிய இசை தனித்துவம் மிக்கது. ஆப்பிரிக்க நாட்டுப்புற இசையின் தாக்கத்தை எத்தியோப்பிய இசையில் காணலாம். கிறிஸ்தவம் சார்ந்த இசையும் எத்தியோப்பியாவில் பிரபலமானது. ஜெருசலேமில் இருந்து கொண்டுவரப்பட்ட பிராஸ் பேண்ட் இசைக்குழுவானது 1910களில் அரசின் அதிகாரப்பூர்வ இசைக்குழுவாக அறிவிக்கப்பட்டது. முதலில் காஃபி செடி பயிரிடப்பட்ட நாடு என்பதால் காஃபி அருந்துவது உணவு பழக்கத்தில் முக்கிய இடம் பிடித்துள்ளது. 9ஆம் நூற்றாண்டுகளிலேயே காஃபி பயிரிடும் முறை இங்கு தொடங்கியதாக கூறப்படுகிறது. நாட்டின் பொருளாதாரத்தில் காஃபி உற்பத்திக்கும் முக்கிய பங்கு இருக்கிறது. அதாவது இந்த ஆப்பிரிக்க நாட்டுகள்ல பாத்தீங்கன்னா மணிகண்டன், பொதுவா அவங்களுக்கு வந்து ஒரு அந்த ஸ்டாமினா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திறன் நிறைய இருக்கும். அதனாலேயே இவங்க வந்து பொதுவா வந்து விளையாட்டு போட்டிகள்ல அதிக ஆர்வம் செலுத்துறாங்க இல்லையா? ஆமா, எல்லா விளையாட்டு போட்டிகளும் சொல்ல முடியாது. இந்த நீண்ட தூரம் ஓடுவாங்க இல்லையா, அந்த விளையாட்டுகள்ல இந்த நாட்டு சேர்ந்தவங்க எல்லாம் சிறந்து விளையாடுவாங்க. நம்ம சொல்ற இந்த ஹார்ன் ஆஃப் ஆப்பிரிக்கான்னு சொல்லக்கூடிய பல நாடுகள்லையும், எத்தியோப்பியா உட்பட பல நாடுகள்லையும் இந்த நீண்ட தூர வீரர்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த எத்தியோப்பியா பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு நீண்ட தூர ஓட்டக்காரர் ஹேலே. எத்தியோப்பியாவை சேர்ந்த உலக புகழ்பெற்ற பல சாதனைகளை தனதாக்கிய மிகச்சிறந்த நீண்ட தூர ஓட்டப்பந்தயத்திற்கான தடகள வீரர் ஹெயில் கெப்ரெசால்ஸ். 40 வயதான ஹெயில் நீண்ட தூர ஓட்டப்பந்தயத்தில் புரிந்த சாதனைகள் பல இன்னும் முறியடிக்கப்படாமலே இருக்கின்றன. 10,000 மீட்டர் ஓட்டத்திற்காக ஒலிம்பிக்கில் 2 தங்கம், 4 முறை உலக சாம்பியன்ஷிப் பட்டம், பெர்லின் மாரத்தானில் தொடர்ந்து 4 முறை முதலிடம், துபாய் மாரத்தானில் தொடர்ந்து 3 முறை முதலிடம், உலக மினி மாரத்தான் சாம்பியன்ஷிப் என ஹெயில் வென்ற பட்டங்களின் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. 800 மீட்டர் தொடங்கி மாரத்தான் வரை எத்தியோப்பியர்களின் 61 உலக சாதனைகளை முறியடித்த ஹெயில் 27 உலக சாதனைகளையும் படைத்துள்ளார். ஹெயில் பற்றிய சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று சொல்லப்படுவதுண்டு. மிகவும் சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஹெயில் தன்னுடைய சிறு வயதில் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் தனது பள்ளிக்கு தினமும் ஓடியே போய் வருவது வழக்கம். அதனால்தான் அவர் ஓடும்போது அவரது இடது கை புத்தக பையை பிடித்துக் கொண்டிருப்பது போல் மடங்கி இருக்கும். எத்தியோப்பியாவின் மற்றொரு நட்சத்திர தடகள வீரர் கெனிசா பெக்கெல். உலக தடகள போட்டிகளிலும் ஒலிம்பிக் தொடர்களிலும் பல்வேறு பிரிவுகளில் யாராலும் இதுவரை முறியடிக்க முடியாத பல உலக சாதனைகளை புரிந்தவர் கெனிசா பெக்கெல். 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற உலக தடகள சாம்பியன்ஷிப்பில் 5000 மீட்டர், 10,000 மீட்டர் என 2 பிரிவுகளிலும் சாம்பியன் பட்டம் வென்றதன் மூலம் இந்த 2 பிரிவுகளில் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் வீரர் என்ற பெருமைக்குரியவர் எனிமெசா.
ஆப்பிரிக்கன் சாம்பியன்ஷிப், IAAF-இன் உலக கிராஸ் கண்ட்ரி சாம்பியன்ஷிப் என பங்கேற்ற அனைத்து தொடர்களிலும் பல சாதனைகளை இவர் புரிந்துள்ளார். இப்படி விளையாட்டு உலகில் கருப்பினத்தவர்களின் அடையாளத்தை சர்வதேச அளவில் தூக்கி பிடித்த பெருமை எத்தியோப்பிய தடகள வீரர்களுக்கு உண்டு.